நிக்கட்டுமா என்ன வேணும் சரி வாய்த்தலாமா சிரமம் இருக்கு நிறைய சிரமம் இருக்கு பாருங்க எப்படி இருக்கு ஐஸ்கிரீம் சூப்பரா அம்மா கொடுப்போமே சரி சரி வேண்டாம் மேடம் அது பெருசு அது பெரிய சட்டை இப்பதான் நாங்கள் வந்துருக்கிறோம் இங்க வந்து அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சமீனா. நான் உங்கள் பிரகிதன். இன்னைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது யாழ்ப்பாணம் ஏன் வந்து நாங்கள் வருஷத்தை முன்னாடி யாழ்ப்பாணம் ஷாப்பிங் உடுப்புகள் பொரியல் மற்ற யாழ்ப்பாணத்தில் சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் உடுப்புகள் எடுக்கணும். நிறைய அலுவல்கள் இருக்குது. நாங்கள் ஒரு விஷயத்தோட வர மாட்டோம். வாரண்டா நிறைய தேவையோட வருவோம். எல்லாத்தையும் செய்து கொண்டு நாங்கள் போவோம்னு சொல்லி அப்போ அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காணொலியாக நாங்கள் பதிவு செய்வோம்னு இருக்கிறோம். ஏன் நான் சிரிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் லிதியா குட்டி ஐஸ் ஒன் பண்ணி கொடுத்தாங்க. அதை குடிச்சதில்லை டேஸ்ட்டை பார்த்துட்டு இப்போ என்ன கேட்குறாங்கன்னா அம்மா ஐஸ் ஒன்றிக்கிறாங்க. இங்கே வந்துட்டு ஒவ்வொரு நாளும் ஐஸ் சாப்பிட்டா என்ன யோசிச்சுப்பாங்க. ஏற்கனவே இப்போ கொஞ்சம் குளிர் டைமாக கிடக்குது. இப்போ ஐஸ் நிற்கிறோம். சாக்லேட்டே கொடுக்குறது வாடுது. அப்படி எனக்கு இனிப்பு தானே இனிப்பு சாப்பிட்டாலே சாப்பிட்றோம். அப்புறம் சாப்பிடாட்டி என்ன செய்வாங்க அங்கே பாருங்க அவன் சொல்கிறத காட்டுங்க. ஐஸோ யார் இந்த பேர் சொல்லி தந்த பிள்ளைங்க ஐசன் என்னம்மா என்ன பிள்ளை இப்படி எல்லாம் இப்படி இல்லாம இந்த பிள்ளை வளர்ந்துட்டுது எங்க இந்த கோட்டை பிள்ளை என்னம்மா பிள்ளை கண்ணீர் எல்லாம் பெருதா சொல்லி போட்டேன். சரி வாங்கித்தலாம். அவள் வந்து இப்போ நாங்கள் சாப்பிட்டாங்களா அவள் மதியம் சாப்பிடல. அப்போ நான் நினைச்சது கேக் எது வாங்கி கொடுப்பேன் வந்து இல்லை ஐஸ் தான் அப்ப என்ன வேணும் அழுகுதுங்க பாத்தீங்களா உங்களுக்கு அப்ப என்ன வாங்கி தர கேக்க வாங்கி சரி வாங்கி தரலாமா பிள்ளை வாங்கி ஆமா வாங்கி தரலாமா கேக் வாங்கி தரட்டு ஆயிஷா சரி சிரமம் இருக்கு நிறைய சிரமம் இருக்கு. கலைப்பிள்ளைங்க வந்து சாப்பிட்டு போகணும். விதியா இப்போ அழுது ஆட்டம் பிடிச்சி இப்போ ஐஸ்கிரீம் பண்ணி கொடுத்துக்கிறாங்க பாருங்க. எப்படி இருக்கு ஐஸ்கிரீம்? சூப்பரா அம்மா கொடுப்போமே அம்மா கொடுப்போமே வேண்டாமா விதியா சாப்பிட முடியும் இவ்வளோ ஐஸ்கிரீம் என்ன இல்லை கீழே ஊற்றி பண்ணு அம்மா தீத்தி வரும் நம்மகிட்ட குடிக்க மாட்டேன் அழுகுது என்ன சரி அம்மா தீத்தி கொஞ்சம் கொடுத்து போய் நீங்கள் குடிங்க முக்காது இப்போ சொன்னீங்கன்னா அழுது விடுவாங்க. ஓ உம்மெல்லாம் குடிச்சா என்ன இல்லை மெல்லிதியா அவ இருக்கிற இப்போ குடிப்பாப்பெல்லாம் கிடாக்கு நீங்க காணுமேண்ணா அழ தங்கிட்டா அந்த நட்ஸை கொடுங்க சாப்பிடாட்டும் ஐஸ்கிரீமை குறைச்சி இதே சொல்லுங்க அவன் குடிச்சிட்டு பார்ப்போம் பண்ணி குடிச்சிட்டு பார்ப்போம் குடிக்கிற மூட்டில் இருந்துக்கா அவள் கீழே வந்து போட்டு எடுக்க வேண்டாம்மா அது வேணா சரி சரி இடம் வேண்டாம் மேடம்
அம்மா குடிக்கிறோட எழுதியா சொல்லுது வேண்டாமா அவ்வளோத்துல இந்த புள்ள ஐஸ்கிரீம் டேஸ்ட்டை கண்டுட்டுதா அம்மா குடிக்கட்ட கொஞ்சம் கொஞ்சம் வேணாம் அப்பா குடிக்கட்டேன் இல்லையா பாட்டா உள்ள எனக்கு வேண்டாம் ஐஸ்கிரீம் ஒருக்கா குடிக்கட்டே நல்லா இருக்கொண்டு பார்க்கட்டாம்மா நல்லா இருக்கொண்டு அம்மா குடிச்சு பார்க்கட்டும் நல்லா இருக்கொண்டு பார்க்குறேன் சூப்பர் சூப்பர் இனிப்பு இல்லை நான் சாப்பிட போகிறேன் நான் விடுங்க அவளை சாப்பிட்டு அவள் ஆசையை சாப்பிட்டு என்னைய கொடுக்க விட்டுருக்கலாம் அவனுக்கு விழுத்திட்டான் கிளாஸ் விழ அப்படி அதே கழுங்க ஆவா அம்மாவுக்கு அம்மா கூடம்மா அம்மாவுக்கு 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 குடிங்க குடிங்க இல்லை வராதா அம்மாலே தட்டு அவனை மாதிரி விட்டக்கூடாது பார்த்தா அம்மா நைஸாக குடிக்கிற மாதிரி கிடக்கு எனக்கு ஒரு சொட்டு தந்தாரா அப்போ தானே பிடிப்போம் நானே பிடிக்கணும் சாப்பிட்றேன் ரெண்டு ஐயாலே மாறி மாறி இது அம்மா கொடுங்க காணும் காணும் இல்லையாக்கு காணும் இல்லையாக்கு இனி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறோம் இல்லையா வழி பண்ணுறேன் ஐஸ்கிரீம் ஒரு வருஷத்துக்கு இல்லை படுற பாட்டை பாருங்க லிதியா ஐஸ்கிரீமோட படுற பாட்டை பாருங்க லிதியா இல்லை வையம்மா எனக்கு காணும் ஐஸ்கிரீமா அம்மா குடிச்சு முடிக்க போகிறா காணாதோ கணக்க குடிச்சிட்டா லிதியா காணுது இல்லையா பார்க்குறேன் கமெண்ட் பண்ணுங்க லிதியா ஐஸ்கிரீம் கணக்க குடிக்கலாமா சொல்லி கேட்குறாரு ஓ சொல்லி கேட்குறாங்க கரண்டியெல்லாம் பறைக்கிறான் அடிக்கிறா தாக்கி இல்லாமா ஐஸ்கிரீம் குடிக்கிறா அடாவில் வேற தானெல்லாம் பறைச்சி குடிக்கிறா கொஞ்சம் மினக்கடட்டு மட்டும் நட்ஸ் க்ரீமை பண்ணி கொடுத்துறாங்க ஐஸ்கிரீமை கணக்கு சாப்பிடக்கூடாது காணுமாம்மா காணும் போம்மா அம்மா கொடுத்துருவோம் அதுதான் ஐஸ்கிரீம் எப்படி விரும்பி கேட்குற மாதிரி சாப்பிட்டா நல்லா இருக்கும் போல லிதியாவுக்கு கொஞ்சம் முடிஞ்சுது ரைட் ரைட் வாயத்துறைங்க காணும் வேணும் காணும் வாயத்துறைச்சிடும் ஓகே நாங்கள் இப்போ யாழ்ப்பாணம் வந்தாங்க நிறைய அலுவலோட வந்தபடியாக முதல் மதிய நேரம் வந்தபடியாக நாங்கள் சாப்பாட்டு வேலை முடிச்சுட்டு போவோம் என்ன எங்கள் எழுதியாக குட்டி அப்போ நாங்கள் வந்து இப்போ என்ன எடுத்துருக்கிறோம்னு சொன்னால் 2 பேர் சாப்பிடக்கூடிய மாதிரி பிரியாணி என்ன அதுக்கு என்னென்னு பாருங்க முட்டை சிக்கன் அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்ன பேர் அங்கால கறி இங்கே சாப்பிட்டா அப்புறம் ஸ்வீட் விஜயாக்குட்டி என்ன கேட்குறானுங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றோம் இனி நான் சாப்பிட்றேன் என்ன வேணும் ஐஸ் வேணும் பிள்ளை சாப்பிட்டோம் ஐஸ் வேணும் பேக்காக கூட கரண்டி அம்மா சாப்பிட்டு கை கழுவிட்டு வாரா வடிவாய் சாப்பிட்டு 5 பேர் இது அதில் மறுபடியும் மேலே போக போகிறான்னு நினைக்கிறேன் பாருங்க அவ்வளோ உசாரம் இருக்குது அம்மாவே பார்த்துக்கலாம் அஸ்திரி மேலே வாயில் அம்மாவே போகிறேன் அம்மாவே போக மாட்டேன் விதியாப்பட்டி போக நிற்கிறா பார்த்தீங்க அப்பா அப்பள துணிங்க பிள்ளை தான் நாங்கள் வந்து 12 மணிக்கு இதுக்குள்ளே வந்து நாங்கள் இப்போ 1:30க்கு மேலே ஆச்சுது சாப்பிட்டு விதியாக்குட்டி வந்து ஐஸ்கிரீம் குடிக்க போனாலும் தான் பின் அவாவை கூட்டி கொண்டு போய் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இப்போ நாங்கள் வந்து நீ உடுப்போல் எடுக்க போகணும் என்ன நிறைய வேலை எடுக்க அப்போ அது எல்லாத்தையும் நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம் வாங்க
முத்த வழியில் நிற்கிற பாருங்க. முத்த வழியில் வருஷத்தை முன்னிட்டு நிறைய கடைகள் போட்டு கண்டு மனுஷி முடியும். அது பெருசு, அது பெரிய சட்டை. 1400. கடைசி எவ்வளோ போடுவீங்க? கலர் இருக்கா? வேறு வேறு கலர் இருக்கோ? கட்டியல்ல போறேன் நாங்கள் எடுத்துட்டேன். ரெண்டு எடுத்துக்கிறோம். நான் மலிவான விலைக்கு தான் கொடுத்துக்கிறோம் ஐயா. சரியா, யாழ்ப்பாணத்தை நான் எதிர்பார்த்திருக்கிறோம். மக்கள் சீப்பான விலையை கொடுக்குறத நான் எதிர்பார்த்திருக்கிறோம். சரியா, எங்களோட உடுப்பு எல்லாம் நான் மலிவான விலைக்கு தான் கொடுக்குறோம். ஜீப் சரியா, ஒன்றும் பயப்படாது. ஆக்கள் வாங்க எடுக்கிறதா வச்சுக்கிறான். கடையில எல்லாம் கூடையா கொடுக்குறோம். நாங்கள் எல்லாம் சீப் விலைக்கு தான் கொடுக்குறோம். சரியா, பெரிய லாபம் இல்லை. ஆக்கள் மலிவான வந்த சந்தோஷமா எடுத்துட்டு போகல எங்கள்கிட்ட. சரியா, அதெல்லாம் 1600 கடையில 2000 போகுது. கடையில எவ்வளோ போகுது? 2000 வச்சா போகுது. சரியா, லிதியா குட்டின்னு நாங்கள் அப்படி எடுத்துனாங்க. புதுசாக வந்து பப்ஜி மாடல். என்ன மாடல் இது? பப்ஜின்னு சொல்லுவாங்க. பப்ஜி அப்பா பார்த்தா லிதியா குட்டி எடுத்துட்டாங்க. அடுத்து பாவிக்கு முதல் தண்ணி தண்ணிக்கெல்லாம் நல்ல பாவி. நீங்க வாங்குறீங்க, வாங்க. யாழ்ப்பாணம் எல்லாம் வாங்க. மொத்த வழிக்கு வர சொல்லுங்க. எல்லாம் மொத்த வழிக்கு வாங்க, எல்லாம் வாங்க. சரியா, எப்ப மட்டும் நிப்பீங்க? நான் முதல்ல தேடி வாங்கறே நிப்போம். முதல்ல வர நிப்பீங்களே? முதல்ல நிப்போம். அப்ப நீங்க அவசரம் இல்ல, ஆறதல வா. யாழ்ப்பாணம் எதிர்பார்த்திருக்கேன். மக்களின் ஆவலோட இருக்கிறோம். நான் அண்டாவில இருந்து வந்திருக்கேன். அண்டாவில வந்திருக்கேன். சீப்பான விலை கொடுக்குறது. ஆனா எங்க வீட்ல வச்சிக்கிற செருப்புலாம் வந்து கூட பாவிக்க கூடிய மாதிரி தான். வாங்க, பாவிக்க கூடிய மாதிரி. ஓகே, வாங்க. யாழ்ப்பாண மக்களுக்காக மலிவான விலையில போட்டு இருக்கிறோம். ஸ்கேட் கிடக்கு, வாங்க உள்ள வாங்க. உள்ள இருக்கும். நாங்கள் தைப்பொங்கல் ஃபெஸ்ட்மெண்ட்டுக்கு நிற்போம். 14 உங்களுக்கு இந்த மாதம் 1ஆம் தேதி மட்டும் நிற்போம். ஜனவரி ஃபெஸ்ட்மெண்ட் ரீச் ஆகும் தானே? ரீச் ஆகுனா சரி. எல்லாம் மலிவான விலையில் கொடுக்குறோம். வாங்க வந்து பாருங்க, வந்து பிடிச்சா மட்டும் எடுங்க. சரியா, சரிதானே? யாழ்ப்பாண மக்களுக்கா கிளிமிசாட ஊருக்கு வந்துக்கிறோம். என்ன மாதிரி மலிவான விலையில இருக்குதா? உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்களேன். அப்படியா? ரைட், ஓகே. வாங்க யாழ்ப்பாண மக்கள் வாங்க, அந்த இருங்க பார்த்து. சரியா, ஓகே. அதே மதியம் வந்து சாப்பாடெல்லாம் முடிச்சு கொண்டு வந்திருக்கணும். நாங்கள் காலமாக வந்த நாங்கள் வந்த அளவில் முடியலை. இப்போ நாங்கள் கேஎஃப்சியில் சாப்பிட்டு அப்படி இங்கே வந்தபடியாக இதுக்குள்ளே நிற்கிறோம். இன்னும் தான் நான் வழியால் போகிறோம். நேரம் 3 மணி வரும்போல எனக்கு தெரியும் இவ்வளவு லேட் ஆகும். இது நாங்கள் வந்து இப்படி எங்கள் யாழ்ப்பாணம் டவுனுக்கு போகணும். லிதியா குட்டி, அவனோட லிதியா குட்டி என்ன படி வேறு அவன் தண்ணி வாழ நிற்கிறாங்க. ஒரு மஞ்சள் லிதியா குட்டி, லிதியா போம் வீட்டை வாங்க. அவன் கோவம் வந்துரு தெரியுமா? விளையாடிச்சாம தெரியுது. அவங்க அப்படி ஐஸ் குடிக்க போட போட்டு போடா கருப்பில் வாடா. கருப்பு எங்கட ஊர்ல இருந்தெல்லாம் வந்துருக்குது வாக்கள் பார்த்தீங்களா? அதுவும் இல்லை, பஸ்ஸில் வந்துருக்குது. நாங்களே சும்மா வந்துடுறாங்க. அப்படி ஒரு கண்ணாடி ஒன்று வாங்கி கொடுக்க போகிறோம். வாங்க, இதுக்கு வெளில கொஞ்சம் கூட வாங்குறோம். எப்படி எல்லாத்தையும் போட்டு பாருங்க. இது பாட்டி பண்ணுறோம். கோஸ் கொடுக்குறோட அதை கொடுங்க பாப்பா. பாப்பா பாருங்க, வரும் பாருங்க. இல்லை இல்லை இருக்கா, அந்த மஞ்சள் இதாக கிடக்குது. இதை போடுங்க, இப்படிதான் போடும். அது வெளில உட்காந்து அதாவது எடுப்போம். அதான் ஓகே. லிதியா குட்டி வந்து விளையாட்டு சவம் போடுமென்னு கேட்டவன் நாங்கள் ஒரு கண்ணாடி வாங்கி கொடுத்தாச்சு. வருஷத்துக்கு கண்ணாடி போட்டு கொடுக்க கிடையாது. சரியா, 7 மணியா? அது பாருங்க, நெல்லியடியில் இல்லை க்ரௌட்டாக இருக்கான். இப்போ தான் நாங்கள் வந்துருக்கிறோம். நெல்லியடிக்க வந்துங்க காலை விளக்கு 7 மணி ஆகிப்போ நேரம். நெல்லியடி டவுனுக்கே நிற்கிறப்போ வந்தேன். 11 மணிக்கு வலிக்கிட்டு
காலையில் வேலை இருந்தாங்களே அப்போ அலுவல் முடிச்சு கொண்டு வர வேண்டு வேறுங்க அலுவல் முடிச்சுட்டு லிதியா இதுக்குள்ளேயே இல்லை களைப்பில் படுத்துட்டா இதா கூட எங்கள் பிள்ளை இந்த கண்ணாடியை காலையில் கண்ணாடி தான் கண்ணாடியை வாங்கி கொடுத்ததான் காணும் என்ற கடவுளே. ஆனால் அம்மா இவ்வளோ நேரம் ஆச்சு அவங்களுக்கு என்ன சின்ன பிள்ளைல கட்டத்தில் விளையாடிக்கொண்டே இருந்தேன் அது சிறந்த அப்படி ஒன்று எல்லாம் கிடக்கு எப்படிடா போய் இவ்வளோ சாப்பாடு வச்சுட்டு படுத்து வித்துருள்ள ஒன்று மாதிரி கிடக்கு அடுப்பேன் அப்படியே அப்படி தோந்து போயிடும் நெல்லடி டவுன் இல்லை கலகலப்பாக இருக்கு. ஓ நல்ல கிரௌண்டாக இருக்குது சுபாஷ் பேக்கரியில் உள்ள கிரௌண்டாக இருக்குது. என்ன வாங்குவாங்க அங்கே இந்த நேரம் பான்னு மற்ற ரோல்ஸ் கேக் ஐட்டங்கள் நாம நினைக்கவே இல்லை இந்த நேரம் பெறுவோம் தெரியுமா. கொழும்புக்கு போய் வர நேரம் எடுத்துருக்கு தானே வீட்டை போய் முடிப்போங்க நாங்கள் 8 மணிக்கு 11 மணிக்கு வலிக்கிட்டு நாங்கள் ஒரு கடை வழி 2 அங்கே 5 அவ்வளோ சாமான வாங்கிடுவோம் ஆட்டோவில் ஜாமான் தையல் ஜாமான் வாங்கினாங்களே என்ன. ஓ தையல் ஜாமான் வாங்குறாங்க பணம் இரவுக்கு பான் தான் சாப்பாடு ஆமாம் சூடு பான் வீட்டை முட்டை பொறிச்சு சாப்பிடுவோம். அதுக்கு முன்னாடி லிதியா குட்டிக்கு போய் சாப்பாடு தின்னோடும் அவன் மதியமும் சாப்பிட்டு என்ன சரி அப்போ வீட்டை பார்ப்போம். இப்போ தான் நாங்கள் வந்துருக்குறோம் இங்கே வந்துருக்கோம். இப்போ ஏழகாலம் ஆச்சு என்ன ஏழகாலம் ஆச்சு. காலையில் வலுக்கிட்டாங்க. இப்போ தான் வந்திருக்கோம். வீடியோ வேணும் முடிக்கல என்ன இதே கூட கண்ணாடி போடுவோம். இந்த கண்ணாடியோட ஆள் போட்டா பாடாப்பா. ஸோ கண்ணாடி போடுங்க கண்ணாடி போடுங்க கண்ணாடி போட்டு காட்டுங்க அப்பா போட்டு காட்டுங்க போட்டு காட்டுங்க வேணும்மா கண்ணாடி போட்டு தான் வேற லுக் போட்டு காட்டுங்க போட்டு காட்டுங்க போட்டு காட்டுங்க பிள்ளைடைய மாதிரி சாப்பிடா கொள்ளான்னு தெரியுங்கள அம்மா போகிறோம் விடுங்க போட்டு காட்டு போட்டு காட்டணும்மா வேற லெவல் வடி இந்த அம்மா இந்த உடுப்பில் என்ன காட்டுவோம் அலியா பாப் அலிதியா தான் மாடி இதியா தான் போடுங்க போடுங்க கண்ணாடி போடுங்க சரி அவன் நித்திர இப்போதான் லைட்டாக நித்திர ஒன்று தான் இப்போ எல்லாம் குழம்பிட்டு மூட்டேண்ணே. ஓகே இப்போ நாங்கள் வந்து யாழ்ப்பாணம் போயிருந்தோம். யாழ்ப்பாணம் போனது என்னத்துக்காண்டின்னு சொன்னால் அந்த முள்ளவழி என்ன வேறுங்க முத்தவழி போயிட்டா நேரமே வீடியோ எல்லாரும் போட்டிருக்காங்க. பின்ன வீடியோ பார்த்து டக்குன்னு ஒரு கப்போ போய் கண்ணை கீழே வைக்காம கீறுபடப்போ போய் பார்ப்போம்னு சொல்லி போயிருந்தோம் நாங்கள். ஆனால் அந்த இடத்துக்கு நாங்கள் மினக்கட்டு நாங்கள் பெருசாக உடுப்போம் சும்மா அங்கே சுற்றி பார்த்தேன். கவனம் கண்ணடி தானே போதாம்மா கீறுபடப்போ. நான் இப்போ டிஷர்ட் எடுக்கிறேன்னா 2 ஒரே மாதிரி தான் எடுப்பேன். ஆனால் டிஷர்ட் எல்லாம் நோமலாக எடுக்கலாம்னு தான் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து நோமலாக எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது தானே. முத்தவழியில் எடுத்தாங்க மலிவான டிஷர்ட். என்ன விலை சொன்னா நம்ம மக்கள் பார்த்துட்டு போய் 1600 22,200 மலிவு. 2 டிஷர்ட்டுமே 1600 மலிவான விலையில் இன்றைக்கு வருஷத்துக்கு நாங்கள் 2 மாதிரி கலர்ல எடுத்துக்கிறேன். லிதியாவுக்கும் அப்படித்தான். நான் லிதியாவுக்கு தான் இந்த முறை பேசுகிற உடுப்புகள் கூட அதே நான் உங்களுக்கு சொல்றேன் சந்தோஷமா. லிதியாவுக்கு இப்போ நாங்கள் கிறிஸ்மஸ்லேருந்து ஒவ்வொரு நாள் ஒரு உடுப்பு போட்டு வந்துருக்கோம் புதிய உடுப்பு. அடுத்தது வந்து வீட்டு சட்டை பொம்பளை கூடாங்க பொம்பளை எல்லாம் சரி மகாராணி மாதிரி கண்ணாடி செலக்ட் பண்ணி எடுத்தோம். இப்படி அவன் செலக்ட் பண்ணி எடுத்தோம் கண்ணாடியா இந்த கண்ணாடி சரி ஓகே காலத்துல வருமா பிடிச்சிருக்கா கண்ணாடி சரி ஓகே யார் வாங்கி தந்தது அப்பா சரி காலத்துல வரும் மேடமா கண்ணாடி எப்படி வித்தியாகும் சூப்பர் ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வீட்டு சட்டைன்னு சொல்லி எடுத்திருந்தேன். நாங்க வந்து 2 சட்டை எல்லாமே 2 வீட்டுக்கு போற சட்டை நல்ல மலிவா முதல்ல முத்தவழியில எடுத்ததா இப்ப காட்டுறேன். போய் முத்தவழியில நல்ல மலிவா உடுப்பெல்லாம் பார்த்துட்டு நீங்களும் எடுக்கலாம். 2 சட்டை எடுத்தேன் நம்ம அந்த வீட்டுக்கு போறது. இதுமே இந்த மென்ஸ் அண்ட் செலக்ஷன் தான். 2 சட்டையுமே எவ்வளவுன்னு சொன்னா 1200 ரூபா. 2 சட்டையும் 1200 உங்களுக்கு ஏன் காட்டுறேன்னு சொன்னா இந்த வீடியோ பாக்குறாங்க நீங்க வேணும்னு சொன்னா போய் எடுக்கலாம் என்ன. அதான் நாங்க அரைவாசி அங்க போனாங்க. ஓரளவு எடுக்கலாம் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குதாங்க என்ன. ஓகே அடுத்தது வந்து என்ன அடுத்தது இது வந்து கிறிஸ்துமஸ் உடுப்பு வந்து சர்ப்ரைஸ் என்ன. அது வந்து அந்த உடுப்பு அது வந்து அந்த பார்த்தா நல்லா இருக்கும் மேடம். அடுத்து இது வந்து லிதியா குட்டிக்கு ஸ்வீட்டர் எடுத்துறாங்க. ஒரு ஸ்வீட்டர் உண்டு. இது வந்து எவ்வளோன்னு சொன்னா 500 ரூபா. பரவாயில்ல நல்ல ஸ்வீட்டர் அவட்ட ஒன்று தான் இருக்குது. அப்போ அதெல்லாம் இன்னொன்று எடுத்துறாங்க. அடுத்தது வந்து முத்தவழியில் எடுத்ததை இப்போ காட்டுறேன். சரி கட்டி கட்டில் வச்சுட்டு
அதுக்கு இது வந்து நான் எடுத்ததான் டோபினாவுக்கு தான் எடுத்தது. இது வந்து நான் சும்மா தான் எடுத்தேன். இந்த சட்டை வந்து கருப்பு கலரில் இல்லாத இந்த மென்ஷன் கருப்பு கலரில் எடுத்தேன். இது வந்து ஒரு ஃபுல் சட்டை. இது வந்து ஒரு ஃபுல் சட்டை. இந்த பிறந்த நாள் மாரி தானே வச்சா போடலாமே. இது வந்து கருப்பு கலர். மேலேயும் வந்து லாஸ்டிக்கு, கீழேயும் வந்து லாஸ்டிக் மாதிரி. இந்த சட்டை வந்து உண்மையாக கடையில் எடுக்கிறதுனாலே கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபா கிட்ட வேறு நினைக்கிறேன் நாங்கள். ஆனால் இது வந்து 1200 ரூபாய் இந்த சட்டைக்கு. கடிக்கக்கூடாது இல்லையா குட்டி? இல்லை அதுக்குள்ளே வச்சா தான் ஷூ அப்புறம் எல்லாம் கண்டிப்பாக கண்ணாடியை போடுமா பிள்ளை? கண்ணாடியை போடுமா? வந்து இங்கே இருக்கட்டுக்கு இந்தியாவில் வந்து என்ன எடுத்தது நான் பார்த்தா தான் தெரியுமே. நம்ம எடுத்து வச்சேன்னு. ஆனால் அந்த இடத்துல அவ்வளோ ஆக்குள்ளுங்க. நாங்கள் போய் வரைக்கும் சுற்றி சேலம் அங்கே. இது வந்து நோம்பில் நாங்களுக்கு லிதியா குட்டிக்கு வந்து ஒவ்வொரு நாளுமே புது உடுப்பு போடணுன்றக்காண்டி லிதியா குட்டிக்கு டிஷர்ட் எடுத்துனோம். இது அப்பாடு செலக்ஷன் அப்படியா இருக்கு. தானம் எடுத்து காட்டுறாங்க. லிதியா குட்டி இந்த வருஷம் வந்து ஒரு கிழமைக்கு புது உடுப்பு தானே. தொடர்ந்து உடுப்பு தானே ஒரு நாள் தொடர்ந்தும் ஒரு புது உடுப்பு. இதுவும் புது உடுப்பு தான். இதுவும் சுவீட்டர் நாளைக்கு ஒரு உடுப்பா போட்டு அப்போ நம்ம அப்புறம் போட்டுருவாங்களே. ஓகே, அடுத்தது வந்து நான் என்னன்னு சொன்னால் எனக்கு ஒன்று செருப்பு ஒன்று எடுத்துனேன் சொன்னேன். இருக்குது ஆனால் கீழ்ஸ் மாதிரி இல்லை. பிள்ளை நிஞ்சட ரெண்டு செருப்பு திருட்டாங்க. அப்போ லிதியாண்டியா காட்டுவோமா? சரிங்க. லிதியா குட்டிகிட்ட செருப்பு வந்து இது அப்பா எடுத்தவர். லிதியா குட்டிக்கு வடிவாக இருக்கும் வந்து செருப்பு. இது நல்லா பாவிக்கக்கூடிய செருப்பு. தண்ணியில் கழுவி போட்டு காட்டு லிதியா குட்டி. போட்டு காட்டும். போட்டு காட்டும். 1200 ரூபா. 1200 ரூபா. ஆனால் பாவிக்கு இதை தமிழ் ஜேஸ் குட்டியை போடுவாங்க. ரைட், நடத்து காட்டுங்க பிள்ளை. நடத்து காட்டுங்க. இப்படி நல்லா முன்னு காலை விடக்கூடாமா. கொஞ்சம் வழியாலையா விடுவோம். அவன் நல்லா காலை வெளில போடுவாங்க. நல்லா அப்படி விட கால் வழியாக போட்டாரு. அவள் தெரியல. சரியா? ஓகே, அப்போ நான் எனக்கு வந்து கூடுதலாக ட்ரப் போட்டுறதுனால இது அம்மாவுக்கு போடுறபடியா பெண்ணில் வந்து கட்டையாக காட்டுறது இல்லை. இது லிதியா காலை வழியாக விடாம இப்படி விடக்கூடாமா? கீல்ஸ் மாதிரி எனக்கு எடுத்தேன் அந்த ரப்பரில். இது பாவிக்கக்கூடியது கிடையாது. இது 1600 ரூபா முத்த வழி. ஆனால் கடையில் விலை கூட தெரியுமா? அந்த ரப்பர் இல்லைன்னா 1600 ரூபா இது எனக்கு எடுத்து. அம்மா எடுக்கணும்னா என்ன எடுத்தேன்? அது லிதியா அச்சா அது வந்து இது வந்து அம்மாவுக்கு சாரி பாவாடை சொல்லி விட்டுருந்தா அப்போ எடுத்து. இது நாங்கள் வந்து உடுப்பு கடைக்கு போனாங்க உடுப்பு எடுக்கிறதுக்கு. அதாவது இதெல்லாம் வந்து நாங்கள் அந்த இடத்துல எடுத்துட்டு பிறகு எனக்கு லிதியா குட்டிகள்லாம் வந்து வருஷத்துக்கு உடுப்பு எடுக்கணும்னு சொல்லி உண்மையாக நல்ல ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தாங்க. நாங்கள் சரியான ஒரு மலிவாகவும் நல்ல உடுப்பு இப்போ வந்து உடுப்பு மாதிரி எல்லாம் எடுத்துனாங்க. ஆனால் இங்கே நாங்கள் கிறிஸ்மஸுக்கு எடுத்துருந்தோம் பருத்துறையில கொஞ்சம் காசு கூட மேலே இருந்து இது பரவாயில்ல எடுக்கக்கூடிய மேலே இருந்தது. இந்த சாரி பாவாடை எல்லாம் 400 சொல்லி எடுத்தது. அடுத்தது வந்து இது என்ன இது? இது லிதியா குட்டிக்கு வேறு சோறு இதே மாதிரி தான் இருக்கு. மற்றதெல்லாம் வேறு சுற்று தான். இது வந்து லிதியா குட்டிக்கு நாங்கள் எங்களோட டிஷர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளவுஸ் எடுத்து பிளவுஸ் மட்டுமே என்ன விலை? 2400 ரூபா பிளவுஸ் மட்டுமே. சொன்னா லிதியா குட்டி நாங்கள் வந்து ஒரே மாதிரி போடணும்னு சொல்லி ஒரு டெனிம் ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்தேன். டெனிம் ஷார்ட்ஸும் எடுத்தது. அது உள்ளுக்குள்ள இருக்குது. ஒரே கலரில் டிஷர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துனாங்க. இந்த இலையமா வாங்க இந்த மாதிரி ஜீன்ஸும் ப்ளவுஸும் தான் வருஷத்துக்கு வாங்க என்ன விருப்பமாக தான் போடணும்னு சொல்லி என்ன ஒரே லிதியா குட்டி சட்டை தான் போடுறது. பார்த்தா பெரிய பாட்டி ப்ரோக்கோல அடுத்த எல்லாம் இருக்கு. அப்போ ஜீன்ஸ்ன்றது நாங்கள் எடுக்கல. போன வருஷமும் நாங்கள் லிதியா குட்டி 2 வயசு பர்த்டேக்கு ஜீன்ஸ் எடுத்துனாங்க. அதான் நாங்கள் இப்பவும் போடுறத வாக்கு வச்சு வச்சு கண்ணாடி போடுமா? கண்ணாடி போடுமா? கண்ணாடி உடுப்பு எல்லாம் இருக்குது. ஆனா நல்ல உடுப்பு தான் எடுக்கக்கூடிய மாதிரியா முடிச்சுக்கொள்வோம். அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த முறை வந்து லிதியா குட்டிக்கு வந்து லிதியா குட்டிக்கு வந்து கூட லிதியா குட்டியை விரும்பிய உறவுகள் எல்லாருமே வெளிநாட்டுல இருந்தெல்லாம் கிறிஸ்துமஸா இருந்தானே வருஷமா இருந்தானே லிதியா குட்டியோட பர்த்டே இருந்தானே நிறைய பேர் சொல்லினோம் நீங்கள் எங்கட சார்பா வந்து அவ குடுப்படுத்த கொடுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி லிதியா குட்டிக்கு காசு அனுப்புடுவேன். ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையாவே நானே நினைக்கவே இல்லை. அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்தது. என்னன்னு சொன்னா சரி கண்ணாடி போ ஆத்தி கொடுத்துறேன். நீ இல்லை கண்ணாடி அப்போ இப்படி கதைக்காதீங்க. அப்புறம் இது வந்து அப்போ நாங்கள் வந்து இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாகவே என்னன்னு சொன்னால்
அதுவும் எங்கட நாட்டுல ஸ்ரீலங்காவில இருந்து ஸ்ரீலங்காவில யாழ்ப்பாணத்துல இருந்து லிதியா குட்டியை நேசிக்கிற ஒரு உறவை உண்மையாவே நல்ல சந்தோஷமா இந்த வெளிநாடு எல்லாத்தையும் விட வீடியோ தொடர்ந்து பாக்குற ஒரு அக்கா சுண்ணாகத்துல இருக்கிறா. அவ ஒரு லிதியா குட்டி என்னோட கதைக்கிற நேரமோ இல்ல இவரோட கதைக்கிற நேரமோ லிதியா குட்டியத்தான் அடிக்கடி கதைப்பா. அப்ப லிதியா குட்டிய கதை கேட்கல அவ சொல்லுவா லிதியா குட்டிய தனக்கு பிடிக்கும் ஒரு நாளைக்கு நேரில் பார்க்கணும்னு சொல்லி எல்லாம் கதைச்சிருந்தவா. ஆனா இவ்வளவு தூரம் அவ இதா இருப்பான்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ தான் இந்த முறை லிதியா குட்டிக்கு கொஞ்சம் காசு கொடுத்திருந்தவ. அது உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமா இருந்தது. லிதியா குட்டிக்கு நீங்க வருஷத்துக்கு புது உடுப்பு எடுத்து போடுவோம்னு சொல்லி அனுப்பியிருந்தவ. அது வெளிநாடு கூட குடுக்குறோன்னே ஒரு பெரிய விஷயம் தானே. லிதியா குட்டி கடவுள் பிள்ளை மேல ஒரு பெரிய ஆசீர்வாதமா கட்டாயம். ஆனா எனக்கு கவலையா போட்டுது அப்படி வந்தோன்னு சொல்லிக்கல. நான் சொன்னேன் உங்க இதா கிடைக்குன்னு சொன்னேன். இங்கே உண்மை நோமலா இங்க சூழ்நிலையில் கஷ்டம் தானே. அப்படி இருந்தும் அவங்களுக்கு நான் வேணாம்னு சொல்ல அவதான் இல்ல லிதியா குட்டிக்கு இது நீங்க செய்து ஆகணும்னு சொல்லி தந்தபடியா. அப்ப சரி ஆனா அதுக்கு ஏற்ற மாதிரி அவளுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதம் அவண்ட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவண்ட இதயத்து நிறைவெல்லாம் விருப்பங்கள்லாம் நிறைவேறணும் எனக்கு சொல்லி நாங்களும் கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்கிறோம். உண்மையாவே அந்த அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நன்றி சொல்லுங்க. அப்பா போன் இருக்கு. நன்றி சொல்லுங்க அக்கா. நன்றி சொல்லுங்க. அவ சந்தோஷமா நாங்க இந்த வீடியோ முடிச்சுக்கொள்வோம். இந்த வீடியோ பெற்றுள்ள கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கிறோம். பாய் சொல்லுங்க. பாய்.